பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க அந்த முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவின் வாயிலாக நம்ம இப்பொழுது பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டிஎன்எஸ்டிசி அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் பார்த்திபன் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கார். இப்போ அந்த 2026 நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்பொழுது வெளியிட போகிறாரு, இதை பற்றின ஒரு தகவல் பார்க்கலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிசிசி 3274 நியமனங்களை தடை செய்ய என்ன உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு பார்க்கலாம். போக்குவரத்து கழகத்தில் நாளுக்கு நாள் ஒரு சில புதிய அறிவிப்புகள் நமக்கு வந்த வண்ணம் இருக்கிறது. நீங்கள் போக்குவரத்து கழகங்களில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா பல விதிமுறைகளை பின்பற்ற வேண்டியதாக இருக்குங்க. என்னென்ன விதிமுறைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும்? டிஎன்எஸ்டிசியோடைய ரூல்ஸ். டிரைவர் தனியாக, கண்டக்டர் தனியாக, ஓகேங்களா? இவர்களுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, இந்த டிசிசி நியமனங்கள் நடக்குமா இல்லையான்றதை பார்க்கலாம். டிசிசி நியமனத்தில் லட்சக்கணக்கான முறைகேடு. இன்னமும் பார்த்திங்கன்னா டிசிசியோடைய பணி நியமனத்துக்கு ஏற்படுறவங்க அந்த ஓட்டுநர் பயிற்சி பள்ளி வாகனத்தை ஓட்டிகிட்ருக்காங்க. அது என்ன அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸான ஆளை எடுத்திருக்காங்க அப்படின்னு தெரியல. இதனால் அந்த டிசிசி 2025 நியமனத்தை தடை விதிக்கணும் அப்படின்ட்டு நிறைய கோரிக்கைகள் வலுவாக எழுந்திருக்கு. போக்குவரத்து கழகத்துறை அமைச்சர் பார்த்திபன் அவர்கள் புதிய அறிவிப்பை வெளியிடுவாரா, இல்லை 2025 நடந்த டிசிசி நியமனங்களே தொடரும், புதிய அறிவிப்பெல்லாம் நாங்கள் கொடுக்கறதுக்கு இன்னும் லேட் ஆகும். இடைக்கால பட்ஜெட் பார்த்திங்கன்னா இந்த ஜூலை மாதம் 20ஆம் உங்களுக்கு தொடங்க இருக்குது. இடைக்கால பட்ஜெட்டில் போக்குவரத்து கழகத்துக்கு அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா 65,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய போகிறாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா மகளிருடைய வெற்றி பயணம் திட்டம். மகளிருக்கு வெற்றி பயணம் திட்டத்தை இதில் அடங்கும் அப்படின்றதுனால மகளிருடைய வெற்றி பயணம் திட்டத்தையும் இதற்குடைய சேர்த்து துவக்க இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 10 தினங்களில் இது நடந்துவிடும். நீங்கள் இப்போ இருக்கிற டைமில் போக்குவரத்து கழகத்தில் அதிகாரியாக மாறணும், இல்லை போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டராக மாறணும் அப்படின்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை எடுத்து தயாராக வச்சுக்கோங்க. ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் உங்களால் எதுக்காவது ஒன்றுக்கு போக முடியும். ரெண்டுமே இல்லைன்னா ரெண்டுத்துக்குமே உங்களால் போக முடியாது, ஓகேங்களா? டிரைவிங் லைசன்ஸ் வாங்குவது எளிது. கண்டக்டர் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்துக்கு சென்று ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழ் வாங்க, அதை எடுத்து ஆர்டிஓ ஆஃபீஸில் காட்டினீங்கன்னா உங்களுக்கு கண்டக்டர் லைசன்ஸு வழங்கப்படும். இந்த விதிமுறைகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் கடுமையாக கடைபிடிக்கப்படுகிறது. நீங்கள் இப்போ இருக்கிற டைமில் போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ண இதெல்லாமே பயன்படுத்திக்குவாங்க. 2026 புதிய நியமனங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதுவும் டிரைவர் கம் கண்டக்டர் வரதுக்கு வாய்ப்பில்லை. டிரைவர் தனியாக, கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறது உறுதி. நண்பர்களே, போக்குவரத்து துறை சார்பாக தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.